வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சிருக்கக்கூடிய எம்எட் மாணவர்களுக்கான பேசிக்ஸ் இன் எஜுகேஷனல் ரிசர்ச். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்எட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பேசிக் எஜுகேஷனல் ரிசர்ச்சை பொறுத்தவரையில் ஸோ ஈஸியாகவே இருக்கும் இந்த எஜுகேஷனல் ரிசர்ச். ஜஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதில் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ரிசர்ச்சை பற்றின பேசிக்ஸை தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் யூனிட். அதே போல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் யூனிட்லேயும், தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஹைப்போதிசிஸ் அண்டு சாம்பிளிங் தேர்ட் யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதால் இந்த 3 யூனிட்டுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸு, சாம்பிளிங் டெக்னிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன்ஸை ஈஸியாகவே எழுதலாம். அதே போல் நமக்கு ஃபோர்த் யூனிட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை ரிசர்ச், கிவ் த ஸ்கோப் அண்ட் நீட் ஃபார் ரிசர்ச். ஸோ கட்டாயமாக நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நீடு, அப்ஜெக்டிவ்ஸு, ஸ்கோப்பு, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ன்றது கண்டிப்பாக இருக்கும். செகண்ட், டிஸ்கஸ் த நீட் ஆஃப் எத்திக்ஸ் இன் டூயிங் ரிசர்ச். ஆராய்ச்சி செய்வதில் நெறிமுறைகள் அவசியத்தை பற்றி விவாதிக்கவும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய தேர்டு கொஷின்னு, ரைட் டீட்டெயில் அபவுட் பிளாகரிசம் அண்டு கான்சிக்வன்சஸ். திருட்டு மற்றும் விளைவுகள் பற்றி விரிவாக எழுதுக. ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டேட்டா டைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டேட்டா டைப்பு பேஸ்ட் ஆன் டேட்டா டைப்புன்னு வரும்போது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் எழுதணும். எலாபரேட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ். முறைகளின் அடிப்படையில் ஆராய்ச்சியின் வகைப்பாடுன்னு வரும்போது, முறைகள் மெத்தட்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல், ஃபிலாசபிக்கல், அதே போல் டயக்னாஸ்டிக்ஸு, எக்ஸ்பிரிமெண்டல், கேஸ் ஸ்டடி, டிஸ்கிரிப்டிவ். ஸோ இந்த முறைகள்னு வரும்போது இதெல்லாம் எழுதணும். மெத்தட்ஸ்னு வரும்போது டிஸ்கிரைப் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் த பர்பஸ். ஸோ அப்போ பர்பஸ் ஆராய்ச்சியின் நோக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சியின் வகைப்பாட்டினை விவரிக்கும். ஸோ இது மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு பர்பஸ்ன்னு வரும்போது பியூர் அண்டு ஃபண்டமெண்டல். ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் வந்து 3 டைப்ஸு வரும். ஒன்று பேஸ்ட் ஆன் டேட்டா டைப்னு வரும்போது குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணியும், பர்பஸ்ன்னு வரும்போது ரிசர்ச் பேஸ்ட் ஆன் பர்பஸ்ன்னு வரும்போது பியூர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஸோ இதை பற்றி எழுதணும். பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ்னு வரும்போது ஹிஸ்டாரிக்கல், ஃபிலாசபிக்கல், டயக்னாஸ்டிக், எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸு, கேஸ் ஸ்டடீஸு, டிஸ்கிரிப்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். அப்போது 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் மாற்றி எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6th, டிஸ்கஸ் அண்ட் ரைட் இன் டீட்டெயில் அபவுட் கேஸ் ஸ்டடி அண்ட் டிஸ்கிரிப்டிவ் சர்வே மெத்தட். தனியால் ஆய்வு மற்றும் விளக்க கணக்கெடுப்பு முறை பற்றி விரிவாக விவரித்து எழுதுவோம். ஸோ ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு கேஸ் ஸ்டடி, சர்வே மெத்தடை கேட்பாங்க. ஸோ அதால் கேஸ் ஸ்டடினா என்ன, சர்வே மெத்தட்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் கட்டாயமாக நம்மளுக்கு 4th யூனிட்டில் வேரியபிள் அண்டு ஸ்கேலிங் டெக்னிக்ஸ். 7th, ரைட் இன் டீட்டெயில் அபவுட் மெத்தட் ஆஃப் செலக்டிங் வேரியபிள். மாறி தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி விரிவாக எழுதுவோம். 8th, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங். அளவுகளின் வகைகளை விளக்குக. யூனிட் 3, ஃபார்முலேட்டிங் ஹைப்போதிசிஸ் அண்ட் சாம்பிளிங் டெக்னிக்ஸ். 9th, explain the meaning and characteristics of types of characteristics and types of hypothesis. கருதுகோளின் பொருள், பண்புகள் மற்றும் வகைகளை விளக்குக. ஸோ இப்போ இந்த தேர்ட் யூனிட்னு வந்ததுனாவே நம்மளுக்கு ஹைப்போதிசிஸ் டிபெண்ட் பண்ணி ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதால் அது
அதுக்கு மீனிங்கு, கேரக்டரிஸ்டிக்ஸு, டைப்ஸ் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10th டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சாம்பிளிங் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் சாம்பிள். மாதிரியின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு நல்ல மாதிரியின் பண்புகளை விவரிக்கவும். ஸோ 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரையில் ரிசர்ச்னு வந்ததுனாவே நம்மளுக்கு டைப் 1 டைப் 2 எரர்ஸை பற்றி தெரியணும். மென்ஷன் அண்டு எக்ஸ்பிளைன் அபவுட் டைப் 1 டைப் 2 எரர்ஸ். வகை 1 மற்றும் 2 பிழைகளை பற்றி குறிப்பிடு. 12th வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டூல் எக்ஸ்பிளைன். நல்ல கருவியின் முறைகள் என்ன விளக்கவும். 13th எக்ஸ்பிளைன் அபவுட் கொஷினரி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேள்வித்தாள் அதன் வகைகள் மற்றும் பண்புகளை பற்றி விளக்கவும். 14th கிவ் டீட்டெயில் அபவுட் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் டூல். தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரப்படுத்தப்படாத கருவிகள் பற்றி கூறுக. 15th டிஃப்ரென்ஷியேட் த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். ரிசர்ச் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப். தரவு வகையின் அடிப்படையில் அளவு ஆராய்ச்சி மற்றும் தரமான ஆராய்ச்சி ஆகியவற்றை பற்றி வேறுபடுத்துக. ஸோ உங்களுக்கு ரிசர்ச் என்றது ஈஸியாக இருக்கும். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்தோன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.